ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.49 3 + 1 + 1/3 + அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டிவ் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு முடிவிலி தொடர் அப்படிங்கிறத இன்ஃபினிட்டி கொடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிவிலி தொடருக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேறு. இது வரைக்கும் நம்ம போட்ட ஃபார்முலா இல்லை, இது வேறு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? இதுதான் அந்த ஃபார்முலா. அதாவது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 74வது பக்கம் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல், அதுதான் இந்த இன்ஃபினிட்டிவ். ஸோ இதுக்கு தனி ஃபார்முலா. பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் எஸ் இன்ஃபினிட்டிவ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம்? எஸ் என்னன்னு படித்தோம். அதாவது இத்தனை உறுப்பு, இத்தனை அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருவாங்க, எத்தனை அப்படிங்கிறது. ஸோ இங்கே அது கிடையாது. இன்ஃபினிட்டிவ் ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். இதோட சுருக்கம் எப்படி வரும்னா a/1 - r. இதுதான் ஃபார்முலா, சிம்பிளாக. ஸோ இங்கே ஆரோட லிமிட் என்னவாக இருக்கணும்னா -1 விட பெருசாகவும் 1 விட சின்னதாகவும் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 + 1 + 1/3 + அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டிவ் போய்கிட்டே இருக்குது. இதுலேருந்து முதல் உறுப்பு a = 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது r = T2/T1 அப்படின்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போது ஏவும் தெரியும், ஆரும் தெரியும். இப்போ பாருங்கள், r = 1/3. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1/3 அப்படிங்கிறது 1 விட கம்மியான வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த r எலிஜிபிள். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணி கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து அப்ளை பண்ணிவிடுவோமா? எஸ் இன்ஃபினிட்டிவ் பாருங்கள், எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு a/1 - r ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 3 / 1 - 1/3. கரெக்டுங்களா? இங்கே பார்த்துங்க, ஏவோட வேல்யூ ஃபார்முலாவில் ஏ இருக்குது, ஏவோட வேல்யூ 3 எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது 1 - r, ஆரோட வேல்யூ 1/3 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தொகுதியில் இருக்கிற 3 அப்படியே இருக்கட்டும். பகுதியில் 1 - 1/3 இருக்குல்ல, இந்த 3 வந்து இங்கே 1ஓட பெருக்குச்சுன்னா 1 3 -1, அதாவது 3 - 1 2 அப்படின்னு ஆகிடும். ஸோ 2/3 அப்படின்னு கிடைக்குமா? கரெக்டாக. அடுத்த ஸ்டெப்பில் தொகுதியில் இருக்கிற 3 அப்படியே இருக்கட்டும். பகுதியில் இருக்கிற 2/3 என்ன பண்ணோம்? தலைகீழாக மாறி பெருக்கும். தலைகீழாக மாறி பெருக்குச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3/2ன்னு கிடைக்கும். இப்போது இந்த தொகுதியும் பெருக்கிக்கும். பகுதியில் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 2 2 ஈக்குவல் டு 9/2. இதுதான் ஆன்சர். எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு 9/2. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.